வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜூன் 1 ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கவர்மெண்ட் முடிவெடுத்தாங்களா. இப்போது புதிய டிவிகே கவர்மெண்ட்டு ஜூன் 1 ஜூன் 5 அதை தள்ளி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடந்துக்கு இருக்கு. கூடிய விரைவாக ஜூன் 1 ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை ஜூன் 5 தள்ளி வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொஞ்சம் நேரத்தில் வெளியாக இருக்குது. அதுபோக 10th ரிசல்ட்டு மே 20 அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது, மதுரை மத்திய தொகுதியில் திமுக சார்பாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போட்டியிட்டார்ல, முன்னாள் அமைச்சர், தோல்வி அடைஞ்சிட்டாரு. டிவிகே உடைய முஸ்தபா ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சோன்னே நாங்களும் பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சுருக்கோம், சனாதன தர்மத்தை அழிக்க தான் நாங்களும் களமிறங்கியிருக்கோம் அப்படின்னு பேசி தமிழகம் முழுவதும் வாங்கி கட்டிக்கிட்டாரு. தமிழக மக்கள் கடும் எதிர்ப்பு. மாற்றம் தருவீங்க அப்படின்னு நம்பி தான் டிவிகேவுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நீங்களும் திமுக காரங்க பேசுகிற மாதிரியே சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசி ஏமாற்றத்தை கொடுக்குறீங்க, இனி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நாட்டு மக்கள் அட்வைஸ் பண்ணாங்க. சரி, அது வேற விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. பொது வாழ்க்கையிலிருந்து நான் ஓய்வு பெறுறேன், அதாவது அரசியலிருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. வயசும் 60 கிராஸ் பண்ணியிருக்கு. ஹெல்த்லையும் கான்சியஸாக இருக்க வேண்டியது இருக்குது. உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட காலம் பொது வாழ்க்கையிலிருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிச்சிருக்காரு. பொன்ராஜ் அப்படிங்கிறவர் இருக்கார்ல, திமுக ஆட்சி நடக்கும்போது டிவிகே உடைய பெண் நிர்வாகிகளை மிகவும் மோசமான வார்த்தைகளை சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தார். சொல்லக்கூடாது, நம்ம அவ்வளவு மோசமான வார்த்தை. டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பெண்களை பொதுவாக ஒரு பெரிய டிபேட்டாக மாறினுச்சு. திமுக அரசாங்கம் வழக்கு பதிவு செய்து பொன்ராஜை கைது செய்யணும் அப்படின்னு பொதுமக்கள் டிமாண்ட் பண்ணாங்க. ஆனால் திமுக கவர்மெண்ட் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. இப்போ டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா. இப்போ டிவிகே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பொன்ராஜ் மீது 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. எந்த நேரம் வேண்டுமானாலும் பொன்ராஜ் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவுடைய படுதோல்வி குறித்து மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன்ட்ட டெல்லி மேலிடம் விளக்கம் கேட்டிருக்காங்க அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தேன்ல, அது சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் கிடச்சிருக்கு. டெல்லி மேலிடத்துக்கிட்ட நயினார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நாங்கள் கடுமையான எஃபோர்ட்டை போட்டோம், டிவிகேனால தான் நம்ம தோற்றோம், டிவிகே மட்டும் இந்நேரம் இல்லாமல் இருந்திருந்தா, காம்படிஷனில் இல்லாமல் இருந்திருந்தா டெஃபினட்டாக நாம் 20 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லியிருக்காரு. அதாவது தோற்றதுக்கு முழு காரணமே டிவிகே தான் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே மேலே பழியை தூக்கி போட்டிருக்காரு நயினார். டெல்லி மேலிடம் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. டெல்லி மேலிடத்துக்கிட்ட ஃபுல்லாக டேட்டாஸு, ஒவ்வொரு தொகுதியிலையும் பிஜேபி எவ்வளோ ஓட் ஷேர் வாங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த ரெக்கார்டோட பாஜக மேலிடம் ஒரு செக் வச்சுருக்காங்க. சரி, டிவிகே காம்படிஷனில் இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ டிவிகே காம்படிஷனில் இருக்காங்க. அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் செகண்டாவது வாங்கியிருக்கணும்ல. போட்டியிட்ட 27 தொகுதிகளில் எவ்வளோ தொகுதிகளில் தெரியுமா பாஜக 3rd பொசிஷன்? 19 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு. டிவிகேனால தான் தோற்றோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போனா அட்லீஸ்ட் எல்லா தொகுதிகளையும் 2nd பொசிஷன் வாங்கியிருக்கணும்ல, திமுகவை 3rd பொசிஷன் தள்ளியிருக்கணும்ல. ஆனால் 19 தொகுதிகளில் பிஜேபி வேட்பாளர்கள் 3வது இடம் தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க அப்படின்னு பாஜக மேலிடம் டோஸ் விட்டுருக்காங்க. அண்ணாமலை படித்து சொன்னார், 27 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. 2024 11.24% வாக்குகள் வாங்கின கட்சிக்கு வெறும் 27 சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த 27 தொகுதியும் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய தொகுதிகள். அதிமுக பாஜக கிட்ட தள்ளி விட்டுருக்காங்க. வேட்பாளர் செலக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து அண்ணாமலை வலியுறுத்தினார். நாங்கள் கூட உங்ககிட்ட அதை பற்றியெல்லாம் சொன்னோம். நீங்கள் இல்லை கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, அதிமுகவுடைய சப்போர்ட் இருக்குது, அதிமுக பாஜக பாமக எல்லாம் சேர்ந்து இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கன்வின்ஸ் பண்ணீங்க. கடைசியில் அண்ணாமலை சொன்னது தானே நடந்திருக்கு. கன்னியாகுமரியில் மொத்தம் 5 தொகுதிகளில் பாஜக போட்டிட்டு இருக்கு. 5லையுமே 3rd பிளேஸு. எப்போ இருந்து நாம் கன்னியாகுமரியில் ஸ்ட்ராங்காக இருக்கோம்? அட்லீஸ்ட் போட்டியிட்ட தொகுதிகளில் 2nd பொசிஷன் வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாத்துலேயும் 3rd பிளேஸு. நீங்கள் ஒழுங்காக தேர்தல் வேலை பார்க்கல, தொகுதி பங்கீட ப்ராப்பராக நடத்தலை. எதுக்காக உங்களை பாஜக மாநில தலைவராக போட்டோம்? அண்ணாமலையை எதுக்காக சேஞ்ச் பண்ணோம்? அண்ணாமலை ஸ்ட்ரிக்டாக இருப்பார், இதுதான் வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பார். நீங்கள் அதிமுகவோடு இணக்கமாக இருக்கக்கூடியவர். அதிமுக கிட்ட பேசி கூடுதலான தொகுதிகளை பிஜேபிக்கு வாங்கி கொடுப்பீங்க.
வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு வாங்குவீங்க அப்படின்னு நினச்சி உங்களை மாநில தலைவராக போட்டால் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் பிஜேபிக்கு ஃபேவராக அமையலை, அதிமுகவுக்கு தான் ஃபேவராக அமைஞ்சிச்சு. திருநெல்வேலி தொகுதியை விட்டு கொடுத்துட்டு சாத்தூரில் போட்டிட்டு தோற்றுருக்கீங்க அப்படின்னு டோஸ் விட்டுருக்காங்க. அதனால் தமிழக பாஜகவில் பல அதிரடியான மாற்றங்கள் கூடிய விரைவாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்சு நயினார் மட்டும் கிடையாது, அதிமுகவோட கூட்டணி வச்சே ஆகணும் அப்படின்னு அடம்பிடித்த மற்றும் சில பேர் இருக்காங்களே, அவங்களுடைய பதவியும் காலியாகலாம். கட்சி பதவியும் காலியாகி ஒரு டம்மி போஸ்ட்டில் போடுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. இந்த சூழலில் தான் நாளைக்கு பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் நடக்குது கோயம்புத்தூரில், பிஎல் சந்தோஷ் தலைமையில். நாளைக்கு தான் அண்ணாமலையும் தமிழகம் ரீச் ஆகுறாரு. பாஜகவுடைய மையக்குழு கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, பிஎல் சந்தோஷ் என்ன பேச போகிறாரு அப்படின்னு பல சஸ்பென்ஸு காத்திருக்கு. என்னத்தை பேசிக்கிட்டு ஒரே முடிவு எடுங்க, எல்லாத்துக்கும் அது மட்டும்தான் சொல்யூஷன். நடந்ததை பற்றி பேசி பிரோஜனம் இல்லை, நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். மலையை மீண்டும் மாநில தலைவராக போட்டு கட்சியை வளர்க்க பாருங்க, அதுதான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் அறிவுரை வழங்குறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.